சில பேர்லாம் பைபிள்ல எழுதி வச்சிருப்பீங்கல்ல, என்னென்ன நடக்கணும், என்னென்ன கிடைக்கணும்னு எழுதி வச்சிருங்க, தப்பு கிடையாது. வேதாகம கல்லூரி போகும்போது என் பைபிள்ல முதல்ல ஒரு 5 தேவை ஆண்டவர்கிட்ட எழுதி வச்சேன். அதெல்லாம் நிறைவேறுவதற்கு சில ஆண்டுகள் எடுத்தது. எனக்கு ஒரு நல்ல பைபிள் வேணும்னு முதல்ல எழுதினேன். என்கிட்ட நல்ல பைபிள் கிடையாது. ஒரு நல்ல பைபிள் வேணும், லெதர் பைபிள் வேணும் ஆண்டவரேன்னு எழுதி வச்சேன். திடீர்னு ஒருத்தர் கண்கள்ல தயவு கிடைத்து நான் எழுதி வச்சதுல இருந்து 1 வருஷம் கழிச்சு எனக்கு அவரே ஒரு லெதர் பைபிள், அப்போ 1000 ரூபா அந்த பைபிள், பெரிய விஷயம். அந்த பைபிள் எனக்கு கிடைச்சது. எனக்கு ஒரு விஐபி சூட்கேஸ் வேணும் ஆண்டவரே. ஒவ்வொரு முறையும் காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் இந்த ஜவுளி கடையில கொடுத்த பேக் கொண்டு போறேன். எனக்கு ஒரு நல்ல சூட்கேஸ் ஒன்று வேணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணிட்டே இருந்தேன். ஒவ்வொரு நாளும் நேரம் வந்தது, நான் நினைச்சதை விட பெஸ்டான சூட்கேஸ் ஆண்டவர் வாங்கி தந்தார். எனக்கு ஒரு வாட்ச் வேணும் ஆண்டவரே, ஆசையா இருக்கு, பிராண்டட் வாட்ச் வேணும். இதெல்லாம் நான் பேப்பர்ல எழுதி வைத்து ஜபித்தது. ஒரு நாள் என் பர்த்டேக்கு திடீர்னு ஒருத்தவங்க கூட்டு போய் டைட்டன் ஷோரூம்ல, இந்த டைட்டன் ஷோரூம்ல 4500 ரூபாய்க்கு வாட்ச் எல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அப்ப அந்த 4500க்கு அழகான நான் விரும்பின கலர்லயே ஒரு வாட்ச் வாங்கி எனக்கு கிடைச்சது, கிஃப்டா கிடைச்சது. இது எல்லாத்தையும் நான் வாங்கும்போது மனிதனுடைய கையிலிருந்து வாங்கினதா நான் நினைக்கல. என் தேவை என்னங்கிறத அவர் அறிஞ்சிருக்கிறாரு. எப்ப கொடுக்கணும்னு அவர் அறிஞ்சிருக்கிறாரு. எப்ப எதை தரணுமோ, நீ மறந்து படுத்து தூங்கினாலும் உன்னை தட்டி எழுப்பி இதுதான் உனக்கு இப்ப தேவைன்னு கொடுக்கிறதுக்கு அவர் மறக்காமல் இருக்கிற, எப்பொழுதும் உன் நினைவாகவே இருக்கிற கர்த்தர் அவர்.